எதுக்காக இந்த வீடியோ? உங்களுக்கு ஸ்பைன்ல ப்ராப்ளம் இருக்கு, டிஸ்க் ப்ரொட்ரூஷன் ஆயிடுச்சு, ஐயோ எனக்கு எக்ஸ்ட்ரூஷன் ஆயிடுச்சு, கண்டிப்பா ஆபரேஷன் தான் பண்ணணும்னு சொல்றாங்க. அந்த என்ன சிச்சுவேஷன் இருந்தாலும் சரி, இல்ல லிஸ்டிசிஸ் ஆயிடுச்சு, எலும்பு விலகிருச்சு, விலகின எலும்பு எப்படி சரி பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்கனாலும் சரி, உங்க ரிப்போர்ட் அனுப்புங்க, நான் பார்த்துட்டு சொல்றேன் என்னன்னு நம்ம பிளான் பண்ணுவோம். உங்களை ஆபரேஷன்ல இருந்து சரி பண்ணி கொடுக்கறதுக்கு கண்டிப்பா நாங்க ஹெல்ப் பண்றோம். தேங்க்யூ. ஹாய், நான் டாக்டர் ஜெயச்சந்திரன், சன் ஹாஸ்பிட்டல், மதுரை. டிஸ்க் எக்ஸ்ட்ரூஷன், அதாவது முதுகெலும்புல பொதுவா இந்த L4, L5, L5S1 லெவல்ல டிஸ்க் பல்ஜ், டிஸ்க் ப்ரொட்ரூஷன், டிஸ்க் எக்ஸ்ட்ரூஷன் இந்த மாதிரியான கண்டிஷன்ஸ் நிறைய வரும். டிஸ்க் எக்ஸ்ட்ரூஷன் அளவு போகும்போது கண்டிப்பா ஆபரேஷன் தான் பண்ணணுன்ற சிச்சுவேஷன் நம்ம சந்திப்போம். நிறைய டாக்டர்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா ஆபரேஷன் தான் பண்ணணும்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போற பேஷண்டோட பேரு சரவணகுமார், வயசு 25 தான் ஆகுது, நெய்வேலி. அவருக்கு சிவியரா டிஸ்க் எக்ஸ்ட்ரூஷன், டிஸ்க் ப்ரொட்ரூஷன் எல்லாமே இருக்கு. கிட்டத்தட்ட L2, L3, L3, L4, L4, L5, L5S1 4 லெவல்லையுமே ஸ்பைனல் கேனலோட டயமீட்டர் 10க்கும் கீழே தான். ஒரு 5, 6, 4 இந்த அளவுக்கு தான் அவருக்கு மோசமா இருந்தது. இங்க வரும்பொழுது ரொம்ப சிவியர் பெயினோட தான் வந்தாங்க. ஒரு 9-10 டேஸ் தங்கி இருந்தாங்க. அவருக்கு இங்க நாங்க எந்த மெடிசன்ஸும் கொடுக்கல. நம்ம சன் ஹாஸ்பிட்டல் இருக்கிற அட்வான்ஸ்டு பிசியோதெரபி ட்ரீட்மெண்ட்ஸ், எலக்ட்ரோதெரபி, எக்ஸசைஸ் தெரப்பி, மேனுவல் தெரப்பி, ரீஹாபிலிட்டேஷன் கொடுத்து அவரை கம்ப்ளீட்டாவே சரியாயிட்டோம். அதாவது பெயின் 90% குறைஞ்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரென்த் மட்டும் வேணும். எக்ஸசைஸ் பண்ண அந்த ஸ்ட்ரென்த் கிடைச்சிரும், தொடர்ந்து எக்ஸசைஸ் பண்ண அந்த பிரச்சனை வராதுன்றது அவர் புரிஞ்சுக்கிட்டாரு. ஏன்னா அவரோட ரிப்போர்ட்டை எந்த ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் காமிச்சாலும் அவருக்கு ஆபரேஷன் தான் பண்ணணும்னு சொன்னாங்க. இங்க நாங்க அவர் எதுவுமே சொல்லவே இல்லை. கண்டிப்பா உங்களை ஆபரேஷன்ல இருந்து காப்பாற்ற முடியும், உங்களுக்கு ஆபரேஷன் தேவையில்லை, ஸ்பைன் சர்ஜரி உங்களுக்கு தேவையில்லை, டிஸ்கெக்டமியோ லேமினெக்டமியோ உங்களுக்கு தேவை கிடையாது, உங்களுக்கு கம்ப்ளீட்டா சரி பண்ணிடலாம். இல்ல முதுகுல ஊசி போடணும்லாம் சொல்றாங்களே, போடணுமாலாம் கேட்டாரு. தேவையே கிடையாது, மெடிசன்ஸே வேண்டாம், அப்புறம் எதுக்கு ஊசி அப்படின்னு சொல்லிட்டு அவரை கம்ப்ளீட்டாவே சரி பண்ணி கொடுத்திருக்கோம். அவரோட ரிவ்யூ வருது பாருங்க. இது சரவணகுமார் பேஷண்டோட MRI ஸ்கேன் ரிப்போர்ட் 2 ஜூலை 2025 அப்ப எடுத்திருக்காங்க. அவருக்கு வயசு 25 வயசு தான் ஆகுது. அவரோட ஸ்பைனல் கெனாலோட டயாமீட்டர் பார்த்தோம்னா L2, L3 வெறும் 8 mm இருக்கு, L3, L4 6 mm, L4, L5 5.4 mm, L5S1 7 mm. எந்த அளவுக்கு கம்மியா இருக்குன்னு பாருங்க. L4, L5 வெறும் 5.4 mm தான் இருந்தது. சிவியர் பெயினோடையும் நடக்க ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இங்க வந்தாங்க. அவரோட இம்ப்ரெஷன் அப்படின்னு பார்த்தோம்னா அவருக்கு லம்பார் லெவல்ல, அதாவது லம்பார் ஸ்பைன் வந்து நல்ல சிவியர் ஸ்பாண்டிலோசிஸ் இருந்தது, டீஜெனரேஷன் ப்ராப்ளம் இருந்தது. L4, L5 லெவல்ல டிஸ்க் எக்ஸ்ட்ரூஷனே இருந்தது. எக்ஸ்ட்ரூஷன் ஆகி இடுப்புல இருந்து காலுக்கு போற நரம்பு அழுத்திக்கிட்டு இருந்தது. அது அவருக்கு ஒரு முக்கியமான பிரச்சனையா இருந்தது. அதனாலதான் அவர் ஆபரேஷன் பண்ணணும்ன்ற சிச்சுவேஷனுக்கு எல்லாருமே கொண்டு போயிருந்தாங்க. அடுத்து L5S1 லெவல்ல வந்து டிஸ்க் ப்ரொட்ரூஷன் இருந்தது. அதுவுமே காலுக்கு போற நரம்பு அழுத்திக்கிட்டு இருந்தது. L4, L5 லெவல்ல டிஸ்க் எக்ஸ்ட்ரூஷன் இருக்கு, L5S1 லெவல்ல டிஸ்க் ப்ரொட்ரூஷன் இருக்கு. சோ இந்த அளவுக்கு மோசமா இருந்திருக்காரு. இது அவரோட MRI பிலிம். MRI பிலிம்ல அவருக்கு L4, L5S1 எந்த அளவுக்கு வந்து டிஸ்க் வந்து இங்க வந்து டிஸ்க் எக்ஸ்ட்ரூஷன் ஆயிருக்கு, இங்க டிஸ்க் ப்ரொட்ரூஷன் ஆயிருக்கு. இந்த L4, L5, L5S1 இந்த 2 காரணத்துக்காக தான் அவரை ஆபரேஷன் பண்ணணும்னு சொல்லி இருந்திருக்காங்க. இப்ப அவரு கம்ப்ளீட்டாவே வந்து ஆபரேஷன்ல இருந்து தப்பிச்சுட்டாரு. ஆல்மோஸ்ட் வந்து அவர் 90% இப்ப வந்து சுத்தமா பெயின் இல்ல, பெயின் இப்ப அவருக்கு சுத்தமா கிடையாது. 90% சரியாயிட்டேன், இன்னும் எக்ஸசைஸ் பண்ணா நல்லாவே 100% சரியாயிருன்ற நம்பிக்கையோட தான் இங்க இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி போயிருக்காரு. இதுக்கு அவருக்கு டீகம்ப்ரஷன் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கு. தேங்க்யூ. என் பேர் சரவணகுமார். எனக்கு ஒரு 4 months பிஃபோர்ல இருந்தே பேக் பெயின் இருந்துட்டு இருந்தது. ஒரு தடவை கீழே விழுந்துட்டேன். அதுல இருந்து ஃபுல்லாவே பேக்ல ஆரம்பிச்சு கீழே லெக் வரைக்குமே ரேடியேட் ஆயிட்டு இருந்தது பெயின். நான் ஒரு 2 months கிட்ட எதுவும் பெருசா ட்ரீட்மெண்ட் பண்ணல. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் போயிருந்தேன். அங்க வந்து எனக்கு டேப்லெட்ஸ் கொடுத்துருந்தாங்க. டேப்லெட்ஸ் எல்லாமே பெயின் கில்லர் அந்த மாதிரி தான் கொடுத்துருந்தாங்க. எனக்கு அதை ஃபாலோ பண்றதுல பெருசா விருப்பம் இல்லை. அப்புறம் யூடியூப் நார்மலா சர்ச் பண்ணும்போது நான் சன் பிசியோதெரபி பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் இங்க வந்தேன். வரதுக்கு முன்னாடி கொஞ்சம் மசில்ஸ் எல்லாமே ஒரு மாதிரி ஸ்டிஃப்னஸா இருந்துட்டு இருந்தது. அப்புறம் நான் ட்ரீட்மெண்ட் வந்து ஒரு 9 days கிட்ட எடுத்திருக்கேன். மசில்லாம் கொஞ்சம் ரிலீவ் ஆயிருக்கு. இப்ப எக்ஸசைஸ் பண்ண இன்னும் நல்லா பெட்டர் ஆயிரும்னு நினைக்கிறேன். வரும்போது ரொம்பவே கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தது. கொஞ்சம் தூரம் எல்லாம் நடக்க முடியாது. கொஞ்சம் நடந்தனா அப்புறம் பெயின் ஆயிரும். அப்புறம் வெயிட் பண்ணி தான் நடப்பேன். இப்போ ஓரளவுக்கு பிரிஸ்காவே வாக் பண்ண முடியுது. நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாமே பெஸ்டா தான் இருந்தது. ஒரு நாளைக்கு எப்படியும் ஒரு 20 தெரபிஸ் கிட்ட வச்சுட்டு இருந்தாங்க. அப்புறம் பெயின் குறைய ஒரு 15 கிட்ட வந்தது. அதனால இப்ப கூட இருந்து பாத்துக்கிட்டவங்களும் நல்லா பாத்துக்கிட்டாங்க. ஒரு 90% ஓகே. அப்புறம் நான் இப்ப எக்ஸசைஸ் ஃபாலோ பண்ணேன் அப்படின்னா கண்டிப்பா 100% கியூர் ஆயிரும்.